இது என்னிடம் புவியியல் கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கான பதிவாக காணப்படுகின்றது. சர்வதேச ஆள்கூறுகளும் தேசிய ஆள்கூறுகளும் எவ்வாறு இலங்கையில குறிக்கப்படுகிறது அல்லது இலங்கை படத்துல எவ்வாறு குறித்து காட்டப்படுகின்றது என்பது தொடர்பாக பார்ப்போம். ரைட், இதுல முதலாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா சர்வதேச ஆள்கூறுகள் என்று சொன்னா ஒரு பிரதேசத்தின் அல்லது ஒரு பிரதேசத்தின் அமைவிடத்தை அகலக்கோடு மற்றும் நெடுங்கோடு அடிப்படையில காட்டுறதுதான் என்னவா இருக்குது, தனியமைவு. அந்த தனியமைவை காட்டுறதுல அகலக்கோடு மற்றும் நெடுங்கோடு அடிப்படையில இலங்கை படத்துல ஒரு இடத்தை அமைவிடத்தை நாங்கள் காட்டுறோம்னு சொன்னா அது சொல்லுவோம் சர்வதேச ஆள்கூறுகள். அதாவது இந்த அகல நெடுங்கோடு அடிப்படையிலால் உலகில இருக்கிற அனைத்து பிரதேசங்களும் காட்டப்படுகிறது. ஆகையால அது சொல்லுவோம் சர்வதேச ஆள்கூறு. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இதுல பார்த்தோம்னா இலங்கை என்ற அமைவிடத்தை பார்த்தா இதுல இலங்கை வெட்டி கொண்டு போகுது. அப்ப இலங்கை 5 பாய் வடாகலாங்குக்கும் வடாகலாங்கு 10 பாய்க்கு இடையிலையும் காணப்படுது. ஏன் அப்படி காணப்படுதுண்டா மத்திய ஒன்றுக்கு வடகாக காணப்படுறது எல்லாம் வடாகலாங்கு. அப்ப வடாகலாங்கு 5 பாய்க்கும் வடாகலாங்கு 10 பாய்க்கு இடையிலையும் காணப்படுது. அதே மாதிரி நெடுங்கோடு பார்த்தோம்னா கிரீன்விச் கோடு சைவர் இங்கால இருக்க போகுது. அப்ப இலங்கை கிரீன்விச் கோட்டுக்கு கிழக்காக காணப்படுது. அப்ப கிழக்கு நெடுங்கோடு 79 பாக தொடக்கம் கிழக்கு நெடுங்கோடு 82 பாய்க்கும் இடையில இலங்கை அமைந்து காணப்படுகின்றது. இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம் சர்வதேச ஆள்கூறுகள். இந்த சர்வதேச ஆள்கூறுகளின் அடிப்படையில ஒவ்வொரு பாக இடைவெளிக்கு இடையில இப்ப இதுல 7 பாய்க்கும் 8 பாய்க்கும் இடையில 60 கலைகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நிமிடம் 60 ஒவ்வொரு மணித்தியாலம் 60 நிமிடமா பிரிக்கிறது போல இது ஒவ்வொரு பாகையும் 60 கலைகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. இலங்கை படத்துல காட்டுறதுல இலங்கை படத்துல இடவிளக்க படத்துல காட்ட போகிறதுல 5 கலையாக பிரிக்கப்பட்டு காட்டப்படும். இப்போ வடாகலாங்கு 8 பாகை என்று சொன்னா அடுத்த இங்க காட்டப்பட போது 8 பாகை 5 கலை 8 பாகை 10 கலை 8 பாகை 15 கலைன்னு சொல்லி பிரித்து காட்டப்படும். சரியா, உதாரணத்துக்கு நாங்கள் இதுல இலங்கையில வவுனியாண்ட அமைவிடத்தை காட்டுறதுக்கு இதுல பாருங்க 8 பாகை 5 கலை 8 பாகை 10 8 15 8 20 8 25 8 30 8 பாகை 35 கலை. இதுல வவுனியா அமைந்து காணப்படுது 8 பாகை 35 தொடக்கம் 8 40 45 8 பாகை 45 கலைக்கு இடையில காணப்படுகிறது. இது என்ன அகலக்கோடு பார்க்கிறோம் நாங்கள் இப்ப வட அகலக்கோடு 8 பாகை 35 கலை தொடக்கம் 8 பாகை 45 கலைக்கும் இடையில வவுனியா அமைந்து காணப்படும். அப்ப இந்த பிரதேசத்துல காணப்படுறதால கிழக்கு நெடுங்கோடும் பார்க்கணும். அதே மாதிரி கிழக்கு நெடுங்கோடு இதுல பாருங்க 80 பாகை கிழக்கு நெடுங்கோடுண்டா 80 பாகை 5 கலை 80 10 80 15 80 20 80 20 80 பாகை 5 10 15 20 80 பாகை 25 கலை தொடக்கம் 30 35 40 45 80 பாகை 45 கலைக்கும் இடையில வவுனியா பிரதேசம் அமைந்து காணப்படுகின்றது. சரி, அப்ப மேட்ரிக் படத்துல அகலக்கோட்டு கொண்ட அடிப்படையில வவுனியா அமைவிடத்தை சொல்லுங்க. வட அகலாங்கு எத்தனை 8 பாகை 35 கலைக்கும் வடாகலாங்கு 8 பாகை 35 கலைக்கும் வடாகலாங்கு 8 பாகை 45 கலை வரையும். அதே மாதிரி கிழக்கு நெடுங்கோடு பார்த்தோம்னா 80 பாகை 25 கலை தொடக்கம் 80 பாகை 45 கலை வரைக்கும் வவுனியா பிரதேசம் அமைந்து காணப்படுது. ரைட், இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம் சர்வதேச ஆள்கூறுகளின் அடிப்படையில இலங்கையில வவுனியாவை அடையாளம் காணப்பட்டது. அதே மாதிரி இங்க தேசிய ஆள்கூறுகள் பார்க்கிறோம். பாகை அடிப்படையில குறிப்பிடுறத சொல்லுவோம் சர்வதேச ஆள்கூறுகள். கிலோமீட்டர் அடிப்படையில குறிக்கிறத சொல்றோம் தேசிய ஆள்கூறுகள். இலங்கை என்ற சகல பிரிவுகளும் 92 பிரிவான அடிப்படையில பிரிக்கப்பட்டிருக்குது. அது எவ்வாறு அந்த 92 பிரிவும் பிரிக்கப்பட்டிருப்பது தொடர்பாக பார்ப்போம். இலங்கை என்ற மத்திய பகுதியில மிக உயரமான பிரதேசமான பேதுரு தாளகால மேலே உச்சியை எடுத்து அதுல இருந்து தெற்கு நோக்கி 200 கிலோமீட்டர் தூரம் எடுக்கிறாங்க. அவ்வாறே மேற்கு நோக்கியும் 200 கிலோமீட்டர் எடுக்கினோம். எடுத்த 200 கிலோமீட்டர்ல இருந்து அந்த 200 கிலோமீட்டர் புள்ளி முடிவுகள்ல இருந்து தெற்காக 200 கிலோமீட்டரும்
இங்கிருந்து மேற்காக 200 கிலோமீட்டரும் எடுத்து ஒரு போலியான தோற்றுவாய் ஒன்று எடுக்கப்படுகிறது. சரியா? இந்த போலியான தோற்றுவாயிலிருந்து வடக்கு நோக்கி 25 கிலோமீட்டராக பிரிக்கப்படுகிறது. வடக்கு நோக்கி 25 கிலோமீட்டரா பிரிக்கப்படுது. அப்ப இதுல பேங்க் 25 காணல 50 75 100 சொல்லி 25 கிலோமீட்டரா பிரிக்கப்படுது. அதே மாதிரி கிழக்கு நோக்கி 40 கிலோமீட்டராக பிரிக்கப்படுகின்றது. இந்த இடைவெளி எவ்வளவு இருக்குது? 40 கிலோமீட்டராக பிரிக்கப்படுகின்றது. அப்ப இலங்கை படத்தின் அந்த 92 படங்களும் அதனுடைய நீளம் 40 கிலோமீட்டர். கிழக்கு மேற்காக காணப்படுது 40 கிலோமீட்டரா இருக்குது. வடக்கு தெற்காக காணப்படுகிறது 25 கிலோமீட்டரா இருக்குது. அப்ப ஒவ்வொரு படமும் 40 25 எவ்வளவு? 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாக காணப்படுகிறது. இலங்கை என்ற 92 பிரிவாக பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு இடவிளக்கப்படமும் 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை காட்டுறதாக காணப்படுகின்றது. சரியா? இவ்வாறு பிரிக்கப்பட்டு கிலோமீட்டர் அடிப்படையில காட்டுறதான் என்னன்னு சொல்லுவோம்? தேசிய ஆள்கூறுகள். இந்த தேசிய ஆள்கூறுகள் ஒரு வவுனியா நகரம் நாங்கள் அதுல சர்வதேச ஆள்கூறுகள் மாதிரி இதுல பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கு இடையில ஆள்கூறுகள் போட்டு காட்டப்படும். ஒவ்வொரு 5 கிலோமீட்டராக பிரிக்கப்பட்டு ஆள்கூறுகள் போட்டு காட்டப்படும். ரைட், அதற்கு நாங்கள் பார்ப்போம். ரைட், இப்ப வவுனியா நகர் எடுத்துக்கொள்றோம். வவுனியாவை எடுத்துக்கொள்றோம். இதுல பாருங்க 375 தொடக்கம் 400. அதே மாதிரி இங்க பாருங்க இது 160 கிலோமீட்டர் தொடக்கம். இங்க சைவர் போட்டு காட்டப்பட்டிருக்குது. 160 கிலோமீட்டர் தொடக்கம் 200 கிலோமீட்டர் வரையும் காணப்படுகிறது. சரியா? அத படம் ஒன்றுல பார்ப்போம். ரைட், அதுல சிவப்படியாளப்படுத்தின படத்தை தான் பார்த்தோம்டா. இதுல எவ்வாறு அந்த இலக்கம் குறிப்பிடப்படுதுன்னு சொன்னா இதுல பாருங்க 300 இதுல பாருங்க இதுல 375 தொடக்கம் 400 வைங்க மீட்டர். அவதானிச்சு வைங்க 375 தொடக்கம் 400 கிலோமீட்டர். அதே போன்று இங்க 160 தொடக்கம் 200. இதுல தொடக்கத்தை மட்டும் பார்த்து வைங்க. இப்ப 375 இங்க 160. இதுல பாருங்க 375 இங்க 160. 50 கிலோமீட்டராக காட்டப்படுகிறது. இதுல 375 சொன்ன இந்த முதலாவது புள்ளிய மட்டும் மீட்டர்ல குறிப்பிட்டு காட்டுவார்கள். அதாவது இதுல பாருங்க 375 375 கிலோமீட்டர்ண்டா அதை மீட்டருக்கு மாத்தக்க 1000 பெருக்கிறோம். இப்ப 375,000 மீட்டர். அதே மாதிரி இந்த கிழக்கு பக்கம் ஈஸ்ட் கிழக்கு நோக்கி நகர பார்க்கிறோம்டா என்னண்டு 160 கிலோமீட்டர். அப்ப 160 மீட்டர்ல காட்டுக்க 160,000 மீட்டர் ஈஸ்ட் காட்டு. இது கிழக்கு, இது வடக்கு. வடக்குன்றால என்னென்று காட்டப்படுது. அப்ப இதுல வவுனியா நகர் எங்க காணப்படுதுன்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம்? 185 கிலோமீட்டர் ஈஸ்ட் என்றும் 385 கிலோமீட்டர் நோர்த் என்றும் சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு தேசிய ஆள்கூறுகளும் சர்வதேச ஆள்கூறுகளும் விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். ஓகே, பாய், see you.